ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். இன்றைக்கி நம்ம எப்படி சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுவும் ஆம், இஸ், ஆர் இந்த 3 வார்த்தைகளையும் வச்சு சின்ன சின்னதான சென்டென்ஸை நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஆம், இஸ், ஆர் இதெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இதை நம்ம டு பி வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஹெல்பிங் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வேர்ப்ஸ் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஆக்ஷன் வேர்ட்ஸ். மெயின் வேர்டு ஆக்ஷனை குறிக்கும். இதை நம்ம ஹெல்பிங் வேர்ப், துணை வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த துணை வினைச்சொல் எதுக்கு பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ப்ரெசண்ட்டில், அதாவது நிகழ்காலத்தில் அதோடைய நிலை, ஏதோ ஒன்றினுடைய நிலை, கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வெளிப்படுத்துவதற்காக இந்த ஆம், இஸ், ஆர் இதெல்லாம் நம்மளுக்கு பயன்படுகிறது. இந்த ஆம், இஸ், ஆர் இந்த 3ஐ தொடர்ந்து கண்டிப்பாக ஒரு நவுன் வரும், அட்ஜெக்டிவ் வரும், ப்ரிப்போசிஷன் வரும், அல்லது ஃப்ரேஸ் வரும். பாருங்க, இப்போ ஹீ இஸ் அ டாக்டர் அப்படின்னு சொல்கிறோம். அவர் ஒரு மருத்துவர். அவர் என்னவா இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இந்த இஸ் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணுறோம். மை கார் இஸ் நியூ. என்னுடைய கார் எந்த நிலையில் இருக்கிறது, புதுசாக இருக்கா பழசாக இருக்குதா. என்னுடைய கார் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இஸ்ஸை யூஸ் பண்ணுறோம். ராணி இஸ் அவுட். ராணி அவுட் ஆயிட்டா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு நம்ம இஸ் அப்படின்றத சொல்கிறோம், அதாவது ராணியினுடைய நிலை. ஹியர் இஸ் த கான்டாக்ட் நம்பர் ஆஃப் மை ஃப்ரெண்ட். எங்கே என்னுடைய ஃப்ரெண்டோட கான்டாக்ட் நம்பர் இதுதான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை சொல்கிறதுக்கு நம்ம இஸ் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை பயன்படுத்துகிறோம். அடுத்தது இந்த ஆம், இஸ், ஆர் இதெல்லாம் ஒரு அஃபர்மேட்டிவ் அப்படின்னாக்கா நேர்மறையான வாக்கியங்கள். அதை உருவாக்கும் பொழுது சப்ஜெக்டுக்கு அப்புறமா நம்ம பயன்படுத்துவோம். சப்ஜெக்ட் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அந்த சென்டென்ஸில் நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்க தான் சப்ஜெக்ட். இப்போ இந்த சென்டென்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா, ஹீ இஸ் அ டாக்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதில் நம்ம யாரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா ஹீயை பற்றி பேசுகிறோம், அவனை பற்றி பேசுகிறோம். அப்போ ஹீ அப்படின்றது சப்ஜெக்ட். இதில் பாருங்கள், மை கார் இஸ் நியூ அப்படின்னு சொல்கிறோம். இதில் நம்ம யாரை பற்றி பேசுகிறோம், மை காரை பற்றி பேசுகிறோம். அப்போ இந்த கார் அப்படின்றது சப்ஜெக்ட். ராணி இஸ் அவுட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் நம்ம ராணியை பற்றி பேசுகிறோம். அப்போ ராணி சப்ஜெக்ட். ஹியர் இஸ் த கான்டாக்ட் நம்பர் ஆஃப் மை ஃப்ரெண்ட். இந்த இடத்துல நம்ம யாரை பற்றி பேசுகிறோம்னாக்கா கான்டாக்ட் நம்பரை பற்றி பேசுகிறோம். அப்போ நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்புறமா இந்த ஆம், இஸ், ஆர் அப்படின்ற ஹெல்பிங் வேர்ப் பயன்படுத்துகிறோம் நம்ம. அடுத்தது பாருங்கள், இது பாசிட்டிவ் சென்டென்ஸில், அதாவது பாசிட்டிவ் நேர்மறையான வாக்கியங்களில் சப்ஜெக்டை தொடர்ந்து ஆம், இஸ், ஆர் அப்படின்ற ஹெல்பிங் வேர்ப் வரும். அடுத்தது நெகட்டிவ் சென்டென்சஸ். நெகட்டிவ் சென்டென்ஸில் நம்ம நாட் அப்படின்றத சேர்ப்போம் இல்லையா, அப்போ இந்த நாட் இங்கே எழுதுகிறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த ஆம், இஸ், ஆர் இது 3த்தில் ஏதாவது ஒன்று வரும். அதுக்கப்புறமா நம்ம நாட் அப்படின்ற வார்த்தையை சேர்ப்போம். அப்போ அந்த சென்டென்ஸ் நெகட்டிவாக மாறிடும். அடுத்தது கேள்வி. கேள்வியில் டு மேக் கொஸ்டின் வி புட் ஆம், இஸ், ஆர் பிஃபோர் த சப்ஜெக்ட். இப்போ எப்படி நேர்மறை வாக்கியத்தில் நம்ம சப்ஜெக்டுக்கு அப்புறமா இஸ்ஸை போட்டோம். அடுத்தது நெகட்டிவ் சென்டென்ஸில் நாட்டுக்கு முன்னாடி இஸ்ஸு, ஆம், ஆரை போட்டோம். அதே மாதிரி கேள்வியில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, இந்த ஆம், இஸ், ஆரை முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சப்ஜெக்டையே நம்ம போடுவோம். ஆம், இஸ், ஆர் இதை முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சப்ஜெக்டை போடுவோம். இப்போ அதுக்கெலாம் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? பாருங்கள், இது பாசிட்டிவ் சென்டென்ஸ், அதாவது நேர்மறை வாக்கியம். ஐ எம் ஹாப்பி. நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஆம் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணுறோம். ஐ சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா எப்போவுமே ஆம் தான் வரும். ஐ எம் சேட். நான் கவலையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஆமை யூஸ் பண்ணுறோம். நான் பிஸியாக இருக்கிறேன். ஐ எம் பிஸி. ஐ எம் லேசி. நான் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கிறேன். ஐ எம் டயர்டு. நான் ரொம்ப சோர்வாக இருக்கிறேன். நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா நம்ம ஆம் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணுறோம். இதே ஹீ சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா அவன் சந்தோஷமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லணும்னா, அவன் ரொம்ப கவலையாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லணும்னா, அவன் பிஸியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லணும்னா, அவன் லேசியாக இருக்கிறான்னு சொல்லணும்னா, அவன் டயர்டாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லணும்னாக்கா, இதே மாதிரி பாசிட்டிவ் சென்டென்ஸில் நம்ம ஐக்கு பதில் ஹீ போடுவோம். இந்த ஆமுக்கு பதில் அந்த இடத்துலலாம் இஸ் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை நம்ம போடுவோம். இது எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸ். ஹீ இஸ் ஹாப்பி அப்படின்னு சொல்லலாம். ஹீ இஸ் சேட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஐயை எடுத்துகிட்டு அந்த இடத்துல நம்ம ஹீ போடணும். அடுத்தது ஹீ இஸ் பிஸி அப்படின்னு சொல்லலாம். ஹீ இஸ் லேசி அப்படின்னு சொல்லலாம். ஹீ இஸ் டயர்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆம் இருக்கிற இடத்துலலாம் நம்ம இஸ் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை போடுவோம். இது சிங்குலர் இல்லையா.
இதே மாதிரி நம்ம 2 பேர் இருக்கிறோம், நாங்கள் அப்படின்னு சொல்லணுன்னாக்கா வி அப்படின்னு போடுவோம் இல்லையா. அப்போ வி அப்படின்றது சப்ஜெக்டாக வருது அப்படின்னா அந்த இடத்துல ஆமுக்கும் பதில் எஸ்ஸுக்கும் பதில் நம்ம ஆர் அப்படின்றத போடணும். ஏன்னா வி அப்படின்றது ப்ளூரல். அதே மாதிரி தே அப்படின்றது சப்ஜெக்டாக வந்தாலும் நம்ம வந்து தே ஆர் ஹாப்பி, தே ஆர் சேட், தே ஆர் பிஸி, தே ஆர் லேசி, தே ஆர் டயர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த வி தே ரெண்டுமே வந்து ப்ளூரல்னா பன்மை சப்ஜெக்ட்ஸ். அதனால் நம்ம வந்து இந்த ஆர் அப்படின்ற ஹெல்பிங் வெர்பை யூஸ் பண்ணுவோம். இந்த ஐயும் ஹீயும் சிங்குலர் சப்ஜெக்ட். ஐ வந்துச்சுன்னா ஆம் போடுவோம், ஹீ வந்துச்சுன்னா ஷீ வந்துச்சுன்னா இட் வந்துச்சுன்னா நம்ம இஸ் போடுவோம். ஐ எம் லேசி அப்படின்னா நான் சோம்பேறியாக இருக்கிறேன். ஐ எம் டயர்ட் அப்படின்னா நான் சோர்வாக இருக்கிறேன். அடுத்தது நெகட்டிவ் சென்டென்ஸ், அதாவது எதிர்மறை வாக்கியம். நாட்டுக்கு முன்னாடி இந்த ஹெல்பிங் வெர்ப் வரும் அப்படின்னு பார்த்தோமா. ஐ எம் நாட் ஹாப்பி, நான் ஹாப்பியாக இல்லை. ஐ எம் நாட் சேட், நான் கவலையாக இல்லை. ஐ எம் நாட் பிஸி, நான் ரொம்ப பரபரப்பாக இல்லை. ஐ எம் நாட் லேசி, நான் சோம்பேறியாக இல்லை. ஐ எம் நாட் டயர்டு, நான் சோர்வாக இல்லை. அப்போ இந்த ஆம் அப்படின்றது ஐ அப்படின்ற சப்ஜெக்ட் வந்திருக்கிறதுனால வந்திருக்குது. அந்த ஆமுக்கு அப்புறமா நாட் வரும். அப்போ நாட்டுக்கு முன்னாடி ஹெல்பிங் வெர்ப் வரணும். இதுவே ஹீ வந்துச்சு அப்படின்னாக்கா ஹீ இஸ் நாட் ஹாப்பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஹீ இஸ் நாட் சேட், ஹீ இஸ் நாட் லேசி, ஹீ இஸ் நாட் டயர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அவன் சோர்வாக இல்லை, அவன் சோம்பேறித்தனமாக இல்லை, அவன் பரபரப்பாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இஸ் அப்படின்ற ஹெல்பிங் வெர்பை போடுவோம். ஹீ, ஷீ, இட் இதெல்லாம் வந்துச்சுன்னா இஸ் வரும். அதே மாதிரி வி தே வரும்போது we are not happy, they are not lazy, they are not tired, we are not tired அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த we அப்படின்றது plural subject அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்க கேள்வி. am I happy, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேனா? am I sad, நான் கவலையாக இருக்கிறேனா? am I busy, நான் பரபரப்பாக இருக்கிறேனா? am I lazy, நான் சோர்வாக இருக்கிறேனா? am I tired, நான் சோம்பேறியாக இருக்கிறேனா? இந்த ஆம் அப்படின்ற ஹெல்பிங் வெர்பு சப்ஜெக்ட் ஐக்கு முன்னாடி வந்து கடைசியாக ஒரு கொஸ்டின் மார்க்கை போட்டால் அது வந்து கேள்வியாக மாறிடுது. இதுவே வந்து இந்த ஐ அப்படின்ற சப்ஜெக்ட்டுக்கு பதில் நம்ம வந்து ஹீ போடுறோம் அப்படின்னு ஆம் ஹீ ஹாப்பின்னு வராது இல்லையா. ஹீ வந்தால் இஸ் அப்படின்ற ஹெல்பிங் வெர்பாக வரும்னு நம்ம சொல்லியிருக்கும் போது அப்போ இஸ் ஹீ ஹாப்பி அப்படின்னு வரணும். இஸ் ஹீ ஹாப்பி அப்படின்னா அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறானா அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இஸ் ஷீ சேட் அப்படின்னா அவள் கவலையாக இருக்கிறாளா அப்படின்னு அர்த்தம். அதுவே வி தே இது வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட் இல்லையா. இந்த மாதிரி அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா அப்படின்னு கேட்கணும்னா எப்படி கேட்போம்? ஆர் தே ஹாப்பி, ஆர் தே ஹாப்பி அப்படின்னு நம்ம வந்து கேட்கணும். நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோமா அப்படின்னா ஆர் வி ஹாப்பி அப்படின்னு நம்ம வந்து கேட்போம். அப்போ ஆர் தே ஹாப்பி, ஆர் தே சேட், ஆர் தே பிஸி, ஆர் தே லேசி, ஆர் தே டயர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அல்லது ஆர் வி பிஸி, ஆர் வி சேட், ஆர் வி ஹாப்பி, ஆர் வி லேசி, ஆர் வி டயர்ட் அப்படின்னு கேட்போம். இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஆம் இஸ் ஆர் இதை மூணுத்தையும் வச்சு எப்படி வந்து கேள்வியை ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இது எல்லாமே வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த சென்டென்ஸ் எப்படி மாறுது அப்படின்றதுக்காக தான். இப்போ வி சொன்னோன்னாக்கா வி ஆம் ஹாப்பின்னு வராது இல்லையா. வி ஆர் ஹாப்பி அப்படின்னு வரணும். யூ ஆர் ஹாப்பி, யூக்கும் ஆர் தான் வரணும். யூ ஆர் ஹாப்பி, தே ஆர் ஹாப்பி, ஹீ ஷீ இட் இது மூணுக்கும் ஹீ இஸ் ஹாப்பி, ஷீ இஸ் ஹாப்பி, இட் இஸ் ஹாப்பி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், ஐ எம் அ ஸ்டூடெண்ட் நான் ஒரு மாணவர். இட் இஸ் அ பேர்ட் அது வந்து ஒரு பறவை. தே ஆர் டாக்டர்ஸ் அவர்கள் மருத்துவர்கள். ஹீ இஸ் அ பிளேயர் அவன் ஒரு விளையாட்டு வீரர். ராம் இஸ் அ டீச்சர் ராம் வந்து ஒரு டீச்சர். இவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து இந்த ஆம் இஸ் ஆரை வந்து பயன்படுத்துகிறோம். ஐனா ஆம் வரும், இட்னா இஸ் வரும், தேனா ஆர் வரணும், ஹீனா இஸ் வரும், ராம்னா இஸ் வரணும். அடுத்து பாருங்கள், ஷீ இஸ் ஓல்டு அவ வந்து வயசானவ, அவங்க வந்து வயசானவங்க. இட் இஸ் கோல்டு அது ரொம்ப கூலாக இருக்குது. தே ஆர் யங் அவர்கள் இளமையாக இருக்கிறார்கள். இந்த மாதிரி சொல்கிறதுக்கு நம்ம இந்த ஹெல்பிங் வெர்ப்ஸை வந்து பயன்படுத்துகிறோம். அடுத்தது பாருங்கள், ஐ எம் இன் மை கார் நான் என்னுடைய காரில் இருக்கிறேன். காரில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆம் அப்படின்றது ஐ வந்ததுனால நம்ம ஆமை யூஸ் பண்ணுறோம். ஷீ இஸ் அட் ஹோம் அவள் வீட்டில் இருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷீ பக்கத்தில் இஸ் போடுறோம். வி ஆர் ஃப்ரம் ஜெர்மனி நாங்கள் வந்து ஜெர்மனிலேருந்து வரோம். வீக்கு பக்கத்தில் நம்ம ஆர் போடுறோம். த ஃப்ளவர் இஸ் ஃபார் யூ இந்த ஃப்ளவர் உனக்காக, ஃப்ளவர் வந்து உனக்காகன்னு சொல்கிறதுக்கு நம்ம இஸ்ஸை யூஸ் பண்ணுறோம். ப்ரெசன்ட் டென்ஸில் சிங்குலர் சப்ஜெக்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம வந்து ஆம் இஸ்ஸை யூஸ் பண்ணுவோம். ப்ளூரல் சப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா ஆரை யூஸ் பண்ணுவோம்.
இதை நீங்கள் வந்து ஞாபகத்தில் வச்சுட்டீங்க அப்படின்னாக்கா இந்த am is are யூஸ் பண்ணி சிம்பிளாக எளிமையான ஆங்கில வாக்கியங்களை ஃப்ரேம் பண்ணி நீங்களும் தினமும் பயன்படுத்தக்கூடிய இங்கிலீஷ் சென்டென்ஸை தப்பு இல்லாமல் ரொம்ப கான்ஃபிடென்ட்டோடு பேசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.